நாம் தமிழர் கட்சி சார்பாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், அதாவது சுருக்கி ஆர்கே நகர் என்று அழைப்பார்கள், இந்த தொகுதியில் நம்ம வெண்ணிலா தாயுமானவன் அவர்கள் போட்டி போடுகின்றார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்பது குறித்தான முழு முக்கிய காணொலியாக இது இருக்கப் போகின்றது. வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். தமிழை உரல் வலைவலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், சுருக்கமாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி. இத்தொகுதியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர். இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். மாவட்டம் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி எது தெரியுமா? இது சென்னை மாவட்டத்தில் அமைந்துள்ளது மற்றும் வட சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு பகுதியாகும். தொகுதி எண் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதியில் வரிசையில் இதன் எண் 11ஆக இருக்கின்றது. முக்கியத்துவம்: முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இத்தொகுதியிலிருந்து 2015 மற்றும் 2016ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது கூடுதல் தகவல். ராதாகிருஷ்ணன் நகரில் சட்டமன்ற தொகுதியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக பெற்ற வாக்குகள் எத்தனை தெரியுமா? பெற்ற வாக்குகள் 20,437. வாக்கு சதவீதம் 10.93%. இந்த பகுதியில் நாம் தமிழர் கட்சியினர் பெற்ற வாக்குகள். வேட்பாளர் கௌரி சங்கர் அவர்கள் இதற்கு முன்பு 2021 அன்று இத்தொகுதியில் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. இத்தொகுதியில் நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை கடந்த தேர்தலில் பிடித்தது என்பதும் கூடுதல் தகவலாக இருக்கின்றது. வாக்காளர் விவரங்கள் என்னவென்று பார்ப்போம். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது இத்தொகுதியில் இருந்த மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,48,518 ஆகும். இதில் பாலின வாரியான விவரங்கள் எதுவென்று பார்ப்போம். ஆண் வாக்காளர்கள் 1,19,531 பேர், பெண் வாக்காளர்கள் 1,28,876 பேர், மூன்றாம் பாலினத்தவர்கள் 111 பேர் என்று மொத்தமாக இந்த தொகுதியில் 2,48,518 பேர் இருக்கின்றார்கள். போட்டியிட்ட முக்கிய கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் 2021 யார் யார் என்று பார்ப்போம். திமுக சார்பாக ஜே எபினேசர், இவர்தான் வெற்றியாளர். அதிமுக சார்பாக RS ராஜேஷ், நாம் தமிழர் கட்சி சார்பாக கௌரி சங்கர், மக்கள் நீதி மையம் சார்பாக பாசில், அமமுக சார்பாக டாக்டர் பி காளிதாஸ், இவர்கள் அனைவரும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது அங்கே போட்டியிட்ட நபர்களாக நாம் அறிகின்றோம். பதிவான வாக்குகள் மற்றும் தேர்தல் முடிவுகள் என்னவென்று பார்ப்போம். ஜே எபினேசர் திமுக 95,763 வாக்குகள், அதாவது 51% வாக்கு சதவீதத்தை பெற்று வெற்றி பெற்றார். RS ராஜேஷ் அதிமுக சார்பாக 53,284 வாக்குகள் பெற்று 28.49% வாக்குகளை பெற்றார். இப்பொழுதுதான் முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளோம். கௌரி சங்கர் அவர்கள் அங்கே பெற்ற வாக்கு சதவீதம் 10.93. நாம் தமிழர் பெற்ற வாக்குகள் 20,437. கிட்டத்தட்ட 10% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி அன்று பெற்றிருந்தது. இப்பொழுது அதிகமாக அங்கே போட்டியிடக்கூடிய கட்சிகள் இந்த தேர்தலில் இருக்காது என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே கிட்டத்தட்ட ஒரு 15 25 வரை அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகப்படியான வாக்குகள் இருப்பதாக அனைவராலும் நம்பப்படுகின்றது. பார்க்கலாம், வருகின்ற தேர்தல் நிச்சயமாக அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் தமிழர் கட்சிக்கு தேடி தருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன. மேலும் வழக்கம் போல இங்கேயும் பெண் வாக்காளர்கள் அதிகம் என்பதால் நிச்சயமாக ஒரு பெண் போட்டியாளருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இந்த எலெக்ஷன் அல்லது இந்த பகுதியில் உள்ள தேர்தல் இருக்கும் என்று அனைவராலும் நம்பப்படுகின்றது. நிச்சயமாக 2026 தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பாசிட்டிவ் எலெக்ஷனாக தான் இருக்கின்றது. மேலும் வெற்றியாளர்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் சட்டமன்றம் செல்வார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு பேருண்மை. அதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக மீண்டும் ஒரு நல்லதொரு விளக்க காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.